டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு 2500 ஆண்டுகளாக இந்தியாவில் இந்து தாழ்த்தப்பட்ட சாதி ஒன்றில் ஏழ்மை குடும்பத்தில் அம்பேத்கர் பிறந்தார். தீண்டப்படாதவர்களுள் வரையறுக்கப்பட்ட பல பிரிவுகள் உள்ளன. இந்து சமூக அமைப்பில் கடநிலை மக்கள் இவர்களே. பல நூற்றாண்டுகளாக சாதி இந்துக்கள் இவர்களை தீண்டப்படாதவர்களாக ஒதுக்கி வைத்துள்ளனர். 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் தீண்டாமையை ஒழிப்பதற்கு வழிவகை செய்வதற்கு முன்னர் வரை தீண்டப்படாதவர், அணுகக்கூடாதவர், காணக்கூடாதவர் என்ற முப்பிரிவினராக தீண்டப்படாதவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தனர். 30 கோடி இந்துக்களின் தீண்டப்படாதவர்கள் 6 கோடி பேர். அதாவது இந்துஸ்தானத்தில் அவர்கள் 20 விழுக்காட்டினராக இருந்தனர். சுருங்க கூறுவதானால் ஒவ்வொரு 5வது இந்துவும் தீண்டப்படாத ஆணாகவோ பெண்ணாகவோ குழந்தையாகவோ இருக்கிறார்கள். தீண்டப்படாதவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல வகையான பெயர்களால் குறிக்கப்படுகின்றனர். தீண்டப்படாதவர்கள் பறையர், பஞ்சமர், ஆதிசூத்திரர், அவர்ணஸ்தர், அந்நியஜாஸ், நாமசூத்திரர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களுடைய சமூக இயலாமை எண்ணற்றவை. இவை அனைத்தும் திட்டமிட்டு சுமத்தப்பட்டவை, கொடுமையானவை. இவர்கள் தொட்டால், இவர்களின் நிழல் பட்டால், குரல் கேட்டால் தீட்டாகி விடுவோம் என்று சாதி இந்துக்கள் கருதுகின்றனர். எனவே ஒரு சாதி இந்து எதிரில் வரும்போது இவர்கள் வழிவிட்டு விலகி ஒதுங்கிவிட வேண்டும். இவர்கள் சில வகையான வீட்டு விலங்குகளை வளர்க்கக்கூடாது என தடுக்கப்பட்டனர். குறிப்பிட்ட உலோகத்தாலான அணிகலன்களை மட்டுமே இவர்கள் அணிய வேண்டும். இவர்கள் எந்த வகை உணவை உண்ண வேண்டும், எது போன்ற உடையை உடுத்த வேண்டும், எவ்வகையான காலணிகளை பயன்படுத்த வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தது. கிராமங்களுக்கு வெளியில் அழுக்கான, இருண்ட, தூய்மையற்ற குடியிருப்புகளில் வாழுமாறு இவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். புகைப்படிந்த, இருள் நிறைந்த, அசுத்தம் மிகுந்த குடிசைகளில் இவர்கள் வாழ்ந்தனர். தலையில் தலைப்பாகை, கையில் தடி, தோளில் ஒரு முரட்டு போர்வை, இடுப்பில் ஒரு கோவணம், இதுதான் ஓர் ஆணின் கோலம். பெண்களுக்கோ முழங்கால் அளவுக்கும் எட்டாத முரட்டு சேலை மட்டுமே உடை. இந்த தீண்டப்படாத வகுப்பு இந்துக்களுக்கு பொது கிணற்றை பயன்படுத்தும் உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. எனவே எத்தகைய அழுக்கு நீர் எங்கு கிடைத்தாலும் குடிக்க வேண்டிய அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தனர். சாதி இந்துக்களின் பிள்ளைகள் படிக்கும் பள்ளிகளில் தீண்டப்படாத வகுப்பு மக்களின் குழந்தைகள் சேர்க்கப்படவில்லை. இவர்கள் இந்து கடவுளை வழிபடுகிறார்கள், இந்து பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு இந்து கோயில்களின் கதவுகள் மூடப்பட்டிருந்தன. மயிர் மழிப்போரும் துணி வெளுப்போரும் இவர்களுக்கு ஊழியம் செய்ய மறுத்தனர். சாதி இந்துக்கள் எறும்புகளுக்கு கூட விருப்புடன் சர்க்கரையை தூவுகின்றனர். வீட்டில் நாய், பூனை போன்றவற்றை வளர்க்கின்றனர். மற்ற மதக்காரர்களை வீட்டிற்குள் அழைக்கின்றனர். ஆனால் தீண்டப்படாதவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தரவும் மறுக்கின்றனர். எல் முனையளவு கூட இரக்கம் காட்டுவதில்லை. தீண்டப்படாத வகுப்பு இந்துக்கள் மனிதத்தன்மை அற்ற முறையில் விலங்குகளை விட இழிவாக நடத்தப்படுகின்றனர். சிற்றூர்களிலும் சிறு நகரங்களிலும் இந்த நிலையே இன்றும் நீடிக்கிறது. ஆனால் பெருநகரங்களில் இக்கொடுமை பெரும்பாலும் மறைந்து வருகிறது. இவர்கள் படும் துன்பங்கள் இந்த அளவோடு நிற்கவில்லை. காலம் காலமாக இவர்கள் கல்லாதவர்கள், தீண்டப்படாதவர்களாக இழிவாக நடத்தப்பட்டவர்கள். எனவே காவல்துறை, இராணுவம் உட்பட அனைத்து பொது ஊழிய துறைகளிலும் இவர்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஆதலால் பரம்பரை தொழில்களையே செய்து வருகின்றனர். தாழ்ந்த, இழிந்த தொழில்களாக கருதப்படும் தெருக்கூட்டுதல், மலமல்லுதல், செருப்பு தைத்தல் போன்றவற்றை சிலர் செய்கின்றனர். இறந்த மாடுகளின் தோலை உரித்தல், அவற்றை பதப்படுத்தல் போன்றவற்றை செய்கின்றனர். மூங்கில் வெட்டுதல், கரும்பு வெட்டுதல், புல் அறுத்தல் ஆகிய பணிகளை மேற்கொண்டுள்ளனர். வாய்ப்பு கிடைத்தால் சிலர் குத்தகையாளர்களாக நிலத்தில் சாகுபடி செய்கின்றனர். பலர் விவசாய கூலிகளாக உள்ளனர். பெரும்பாலோர் கிராமங்களுக்கு தொண்டூழியம் செய்பவர்கள். இவர்கள் தங்களுக்கு அளிக்கப்படும் உணவு மற்றும் தானியத்தை மட்டுமே நம்பி வாழ்கின்றனர். செத்த ஆடு மாடுகளை உண்கின்றனர். இவ்வாறாக இவர்களுக்கு சமுதாய, மத மற்றும் குடியுரிமைகள் மறுக்கப்பட்டன. அதனால் இவர்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்ள வாய்ப்பே இல்லை. எனவே தீண்டப்படாத இந்துக்களின் வாழ்க்கை மிக பழங்காலத்து வாழ்க்கையாகவே இருக்கிறது. சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட, கொஞ்சமும் போதாத, தூய்மையற்ற சூழலில் பல துன்பங்களுடன் இவர்கள் வாழ்க்கை தொடர்கிறது. சுருக்கமாக சொல்வதானால் இவர்கள் கடலில் பிறந்து கடலிலேயே மடிகிறார்கள். தீண்டப்படாதவர்களாகவே பிறக்கிறார்கள், தீண்டப்படாதவர்களாகவே வாழ்கிறார்கள், தீண்டப்படாதவர்களாகவே இறக்கிறார்கள். தீண்டாமை எவ்வாறு தோன்றியது என்பது வரலாற்று வல்லுநர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது. ஆகினும் சாதி அமைப்பு பற்றிய பிறழ்வான உணர்ச்சியின் தீய விளைவே தீண்டாமை என்று பொதுவாக கருதப்படுகிறது. வேத காலத்து ஆரியர்களிடையே வர்ண பிரிவினை இல்லை.
காலப்போக்கில் ஒருவருடைய இயல்புக்கும் மன விருப்பம், திறமை ஆகியவற்றின் அடிப்படையில் ஆரியர்களிடையே வேலை பிரிவினை ஏற்பட்டது. கல்வி கற்பதை தொழிலாக ஏற்றவர்கள் பிராமணர்கள் என்றும், ஆட்சி செய்பவர் சத்திரியர் என்றும், வணிகத்தில் ஈடுபட்டவர் வைசியர் என்றும், இந்த 3 வர்ணத்திற்கும் தொண்டூழியம் செய்பவர்கள் சூத்திரர் என்றும் ஆயினர். செய்யும் தொழில் காரணமாக ஏற்பட்ட இப்பிரிவினை கொள்கை தொடர்ந்து நீண்ட காலம் நீடித்து நிலைக்கவில்லை. இதனால் அறியாமை மிக்க இழிந்த உதவாக்கரையான பார்ப்பனன் ஒருவன் கூட கடவுளுக்கு அடுத்த நிலையில் வைத்து மதிக்கப்பட்டான். ஆனால் அதே நேரத்தில் தாழ்ந்த வகுப்பினன் ஒருவன் எவ்வளவுதான் உயர்ந்த தகுதியை பெற்றிருப்பினும் அவன் இழிந்த சூத்திரனாகவே நடத்தப்பட்டான். இதன் விளைவாக பழைய நால்வகை பிரிவினை என்பது ஒன்றோடொன்று கலக்க முடியாத அளவு இறுக்கம் பெற்றது. இதன் இழிந்த விளைவே இன்றைய நால்வர்ணத்தின் தோற்றம். இவ்வாறாக நிலை பெற்ற நால்வர்ணம் 4 சாதிகளாக வடிவெடுத்தது. இது நால்வகை பிரிவின் மூலம் தோற்றத்தையும் நோக்கத்தையும் சிதைத்து சீரழித்து ஆதிக்கம் மிக்க கொடுமையான இன்றைய சாதிய முறையை உருவாக்கியது. அதன்பின் வெவ்வேறுபட்ட தொழில்கள், பிரதேச பிரிவினைகள், பல்வேறுபட்ட வாழ்க்கை முறைகள், உணவு பழக்கங்கள், மூட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் ஆகியவை முதன்மையான நால்வர்ணத்தை மேலும் கூறுபோட்டு 3000த்திற்கும் மேற்பட்ட உள்சாதிகளை உருவாக்கின. இந்தியாவின் ஆதிக்குடிகளுடன் இனக்கலப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆரியர்கள் சாதி முறையை வகுத்தனர் என்றும் கருதப்படுகிறது. ஆரியரின் மேலாதிக்கத்தை ஏற்க விரும்பாத இந்திய ஆதிக்குடி மக்கள் ஆரியர்கள் மீது அவ்வப்போது திடீர் தாக்குதல்களை நடத்தி அவர்களின் பெண்களையும் குழந்தைகளையும் கவர்ந்து சென்று கொள்ளையடித்தும் துன்புறுத்தினர். ஆகினும் காலப்போக்கில் இந்திய ஆதிக்குடி மக்கள் அடிமைகளாக ஆக்கப்பட்டனர். இவர்கள் கிராமத்திற்கு வந்து போவது என்பது கூட விதிமுறைக்கு உட்படுத்தப்பட்டது. இவர்கள் மீது துன்பமான கடமைகளும் தாங்க முடியாத இயலாமைகளும் சுமத்தப்பட்டன. இறுதியில் இவர்கள் தீண்டப்படாதவர்களாக ஒதுக்கப்பட்டனர். மூன்றாவதாக ஒரு கருத்தும் நிலவுகிறது. பண்டைய நாளில் குலக்குழுவிலிருந்து பிரிந்த மக்களே புரோக்கன் மென், இன்றைய தீண்டப்படாதவர்கள் என்றும், பின்னாளில் இவர்கள் புத்த மதத்தை தழுவினர் என்றும் கருதப்படுகிறது. இவர்கள் தாழ்வுற்றிருந்த காலத்தில் வேத இந்து தர்மத்தை ஏற்க மறுத்தனர். மாட்டிறைச்சியை உண்பதையும் கைவிடவில்லை. எனவே இவர்களை தீண்டப்படாதவர்கள் என்று பிரித்து ஒதுக்கினர். பிரித்தாலும் இந்த சாதிய முறைமை எதிர்ப்பு என்பதே இல்லாமல் தொடர்ந்ததா? உறுதியாக இல்லை. இழிவுபடுத்தி தனிமைப்படுத்தி செயலிழக்கச் செய்யும் இக்கொடிய தீண்டாமையிலிருந்து இந்து சமூகத்தை மீட்டெடுக்க தலைமுறை தலைமுறையாக இந்தியாவில் தோன்றிய எண்ணற்ற சிறந்த மனிதர்கள் முயற்சித்தனர். கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன் அறிவும் ஆற்றலும் மிக்க அரச குலத்தில் தோன்றிய புத்தர் இந்து சமூகத்தின் அடித்தளத்தையே ஆட்டங்காணும்படியாக அதிர வைத்தார். இவருடைய மதத்தில் தீண்டப்படாதவர்களை சேர்த்து கொண்டார். 11ஆம் நூற்றாண்டில் தீண்டப்படாத ஒருவரை தன் தொண்டராக ஏற்றுக்கொண்ட ராமானுஜர் அவர் கட்டிய கோவில்களையும் மடங்களையும் தீண்டப்படாதவர்களுக்கு திறந்துவிட்டார். கர்நாடகத்தில் ஓர் அரசரின் அமைச்சராக இருந்த பசவர் தமக்கு தோன்றிய வழியில் வர்ணாசிரமத்தை தகர்த்திட முயன்றார். இதன் பின் வந்த நூற்றாண்டுகளில் சக்கரத்தாரார், ரமணநந்தர், கபீர், சைத்தன்யர், ஏகநாதர், துகாராம், உரோகிதாசு, சொக்கமேளா ஆகியோர் பக்தி பாதையில் சமத்துவத்தை பேணிட மேற்கொண்ட முயற்சிகளில் பெரும் அளவில் வெற்றி பெற்றனர். அடுத்து ராம் மோகன் ராய் மற்றும் அவருடைய முன்னணி தொண்டர்கள் தொடங்கிய சமூக மத சீர்திருத்த இயக்க அலை வீச தொடங்கியது. ஆனால் இதில் முதன்மையான உயிரோட்டமான பங்களிப்பை செய்தவர்கள் மகாத்மா புலே அவர்கள்தான். புலே 1848ஆம் ஆண்டு இந்தியாவில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கென முதல் பள்ளியை பூனாவில் தொடங்கினார். பிற்போக்கு சக்திகளாலும் உறவினர்களாலும் தான் இழிவுபடுத்தப்பட்ட போதிலும், ஏளனம் செய்யப்பட்ட போதிலும், புறக்கணிக்கப்பட்ட போதிலும் புலேவும் அவருடைய மாண்புமிகு மனைவியும் தீண்டப்படாத வகுப்பு மக்கள் கல்வி பெறவும் சமூக இயலாமையிலிருந்து விடுதலை அடையவும் வேண்டி உயரிய முறையில் அயராது பாடுபட்டனர். வங்காளத்தில் சசிதார் பந்தோபத்யா அவர்களும் இதே போன்று உழைத்தார். இந்திய சிற்றரசர்களில் ஒருவரான பரோடா மன்னர் சயாராஜிராவ் கைக்வாட் 1883இல் தாழ்த்தப்பட்டவர்களுக்கென பள்ளிகளை நிறுவினார். இந்த பள்ளிகளில் இந்துக்கள் எவரும் ஆசிரியராக வேலை செய்ய முன்வராததால் முஸ்லிம் ஆசிரியர்களை கொண்டே இப்பள்ளிகளை நடத்த வேண்டியிருந்தது. நீடு துயிலிலிருந்து விழித்துக் கொள்வதற்கான அறிகுறிகள் மராட்டியத்தில் தாழ்த்தப்பட்டோரிடையே தோன்றின. இவர்களிடையே தோன்றிய கோபால் பாபா வங்காள மகாத்மா புலேவின் தொண்டர். இவர் தீரம் வாய்ந்த பிரச்சாரகர். இவர் தீண்டாமையின் கொடுமைகளை களைந்திட கடுமையாக உழைத்தார்.
சாதி இந்துக்களின் மனித தன்மையற்ற போக்கினை உணர்ந்திட முயன்றார். அஞ்சா நெஞ்சம் படைத்த ஆண்மைமிக்க தயானந்தர் தீண்டாமையை ஒழித்திட அரிய முயற்சிகள் செய்தார். தென்னிந்தியாவின் கோடியில் கர்னல் ஓல்காட் தீண்டப்படாதவர்களுக்காக ஒரு பள்ளியை தொடங்க முயன்றார். இக்காலகட்டத்தில்தான் தங்கள் நாட்டில் அடிமை முறையை ஒழித்தனர் ஆங்கிலேயர்கள். இந்தியாவில் தீண்டப்படாதவர்களுக்கு நெடுங்காலமாக இழைக்கப்பட்டு வரும் துன்பங்கள் பற்றிய ஆங்கிலேயரின் கண்ணோட்டம் அவர்கள் தங்கள் நாட்டில் அடிமை முறை பற்றி கொண்டிருந்த கருத்துக்கு மாறுபட்டு இருந்தது. ஆங்கிலேயர்கள் ஆட்சி ஓர் அந்நிய ஏகாதிபத்திய ஆட்சியாகும். தீண்டாமை பற்றி ஆங்கிலேயர்கள் கொண்டிருந்த நடுநிலைமை என்பது உண்மையில் சாதி இந்து ஆதிக்கவாதிகளுக்கு அவர்கள் அளிக்கும் மறைமுக ஆதரவே ஆகும். பிரித்தானியர் சூழ்ச்சிமிக்க இனத்தவர். மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆங்கிலேயர் தங்கள் ஆட்சியை நிலைப்படுத்திக் கொள்ள முயன்றனர். அவர்கள் மக்களை படிப்படியாக சுரண்டவும் மக்கள் அறிய முடியாத வகையில் அவர்களை சூறையாடவும் திட்டமிட்டு மென்மையாக கொள்ளையிடவும் தொடங்கினர். தேர்ந்த அரசியல் மதிநுட்பத்துடன் ஆங்கிலேயர் செயல்பட்டனர். ஆட்சி மாற்றத்தால் அச்சமயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த பார்ப்பனரின் நலன்களை ஓம்பிட முனைந்தனர். பார்ப்பனர்களின் மனங்குளிர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஆங்கில கல்வியை அளித்து புதிய அரசில் பதவிகள் அளிக்க பம்பாய் அரசு முனைந்தது. அக்காலத்தில் பெயர்க்கரிய புதையலாக கருதப்பட்ட இலக்கியமும் கல்வியும் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உரித்தாக விளங்கின. இவை இரண்டும் சாதி இந்துக்களுக்கு மறுக்கப்பட்டன. சத்தாராவின் அரசர் கூட இரவில்தான் கல்வி கற்க வேண்டும் என்கிற அளவிற்கு பார்ப்பனர்களின் அதிகாரம் அச்சமூட்டுவதாய் இருந்தது. 1821 பூனாவில் சமஸ்கிருத பள்ளி ஒன்றை மகாராஷ்டிர அரசு தொடங்கியது. இப்பள்ளியில் பார்ப்பனரை தவிர சாதி இந்துக்களும் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு பார்ப்பனர்கள் கடுமையாக வெறுப்பையும் எதிர்ப்பையும் காட்டினார்கள். பெரும்பாலான பார்ப்பன ஆசிரியர்கள் பள்ளியிலிருந்து தங்கள் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறினர். எனினும் சாதி இந்துக்கள் பயில்வதற்கான பள்ளிகள் பைய அரசினால் நிறுவப்பட்டன. இதனால் பார்ப்பனர் அல்லாதவர்களும் பின்தங்கிய வகுப்பு இந்துக்களும் கல்வியிலும் அரசு வேலைகளிலும் மெல்ல மெல்ல முன்னேறினர். இதற்கான பெருமை பிரிட்டிஷ் அரசையே சாரும். சாதி இந்துக்களுக்கே இந்த ஈனகதி என்றால் தீண்டப்படாத வகுப்பு மக்களின் நிலை எவ்வாறு இருந்திருக்கும்? அவர்கள் இந்த துறைகளில் இடம்பெறவே இல்லை. கல்வியில் இவர்கள் நெடுந்தூரம் பின்தங்கியிருந்தனர். தாழ்ந்த சாதியினருக்கு, குறிப்பாக தீண்டப்படாதவர்களுக்கு கல்வி தருவதன் மூலம் பார்ப்பனர்களின் பகையை தேடிக்கொள்ள ஆங்கில ஆட்சி விரும்பவில்லை. அதனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வி அளிப்பதில் எப்போதும் நழுவல் போக்கும் திசை திரும்பல் முயற்சியுமே அரசிடம் இருந்தன. மேலும் அக்காலத்தில் ஆசிரியர்கள், பள்ளி ஆய்வாளர்கள், கல்வி அலுவலர்கள் ஆகிய அனைவருமே பார்ப்பனர்கள். வெகு மக்களுக்கு கல்வி தருவது என்ற சிந்தனையையே இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கிறிஸ்தவ மத நிறுவனங்கள் இச்சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். இவர்களுக்கு ஓர் உள்நோக்கம் இருப்பினும் தாழ்ந்த சாதியினருக்கும் தீண்டப்படாத வகுப்பு மக்களுக்கும் கல்வி வழங்கிடத் தொடங்கினர். தங்களுடைய பக்குவமான முறைகள், பரிவான தன்மைகள், எப்போதும் உதவிட தயாராக இருக்கும் குணம் ஆகியவற்றின் மூலம் தாழ்ந்த சாதியினர் மற்றும் தீண்டப்படாத வகுப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்றனர். எனவே பார்ப்பனர்களை விட அந்நிய நாட்டினரான இவர்கள் மேலானவர்கள் என்று இவ்வகுப்பு மக்கள் கருதினர். தீண்டப்படாதவர்களுக்கு கல்வி வழங்குவதற்கு கெட்ட நோக்கம் கொண்ட எதிர்ப்பு இருந்த போதிலும் இவர்களுக்கு கல்வி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை புதிய ஆட்சியாளர் காலத்தில் அவ்வப்போது தலை தூக்கி கொண்டே இருந்தது. 1856 நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலம் இப்பிரச்சனை முன்னிடம் பெற்றது. தார்பார் என்ற ஊரில் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தீண்டத்தகாத சாதி பையன் ஒருவனை பள்ளியில் சேர்த்திட மறுத்துவிட்டார். இப்பிரச்சனை பம்பாய் மாகாண அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இறுதியில் 1858 பம்பாய் அரசு ஓர் ஆணையை பிறப்பித்தது. அரசிடமிருந்து பகுதி நிதியுதவி பெறும் பள்ளியில் சாதி, இனம் காரணமாக ஒருவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் அரசு தரும் நிதியுதவி நிறுத்தப்படும் என்றும், அரசின் முழு நிதியுதவினால் நடத்தப்பெறும் பள்ளிகளில் எல்லா சாதியினரின் பிள்ளைகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த ஆணை அறிவித்தது. ஆயினும் சாதி இந்துக்கள் தங்கள் மனப்போக்கினை மாற்றிக்கொள்ளாததனால் நீண்ட காலம் இந்த ஆணை நடைமுறைக்கு வரவில்லை. தீண்டப்படாதவர்களுக்கான கல்வி முயற்சிகளை தேவையற்ற போராட்டங்கள் என்றும், இவை உணர்ச்சி வயப்பட்ட ஆங்கில அதிகாரிகளாலும் நடைமுறைக்கு உதவாத நம் நாட்டு சீர்திருத்தக்காரர்களாலும் தூண்டிவிடப்பட்டவை என்றும் சாதி இந்துக்களின் பிரதிநிதிகள் சாதித்தனர். மராட்டியத்தில் அரசியல், சமூக தளங்களில் இருந்த
பேராதிக்கம் கொண்ட பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் கல்வித்துறையில் இருந்த அளவை விட சற்றும் குறைந்தவை அல்ல. 1890ஆம் ஆண்டுகள் மராத்தியத்தில் எதிர்ப்படும் அனைத்தையும் மிதித்து அழித்து வேகமாக முன்னேறிய ஒரு புதிய காலகட்டமாக திகழ்ந்தது. வலிமையும் திறமையும் முன்னேறி செலுத்தக்கூடிய சக்திகளும் சமூகத்தில் இயங்கின. சமூக அரசியல் போக்குகளில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படத் தொடங்கியது. சமூக சீர்திருத்தக்காரர்களுக்கும் ஆர்வமான அரசியல் போராட்டவாதிகளுக்கும் அந்த நாட்கள் ஒளிமிகுந்தவையாக இருந்தன. வாசுதேவ பல்வந்த் பட்கோவின் புரட்சி அடங்கி ஒடுங்கியிருந்தது. அரசியலில் பிற்பட்ட நிலை என்பதோடு சாதிய முறை, தீண்டாமை, குழந்தை மனம், விதவை மறுமணம், பெண் விடுதலை ஆகியவையும் அன்றைய தலைவர்களின் கவனத்தை ஈர்த்தன. முதலில் நடைபெற வேண்டியது அரசியல் சீர்திருத்தமா சமூக சீர்திருத்தமா என்ற வாதம் கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்த வாதத்தில் இரு கட்சிகளாக பிரிந்து நின்றவர்கள் தலைசிறந்த திறமையாளர்களாகவும் உயர்ந்த நோக்கம் கொண்டவர்களாகவும் ஈடு இணையற்ற திறம் படைத்தவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் கற்றறிந்த மேதைகளாகவும் விளங்கினர். ஆங்கிலேய அரசியல் வல்லுநர்களும் பத்திரிகை ஆசிரியர்களும் இந்தியர்கள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அவர்கள் ஆற்றல் முழுவதையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கே செலவிட வேண்டும் என்று கூறினார்கள். இந்தியர்கள் எவ்வகையிலேனும் அரசியல் போராட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்பதே அவ்வாறு கூறிய ஆங்கிலேயர்களின் உள்நோக்கமாகும். இந்திய தலைவர்கள் இந்த நிலைமையை வேறு கோணத்தில் பார்த்தனர். ஒரே நேரத்தில் அரசியல் சமூக விடுதலைக்கும் இந்திய தலைவர்கள் போராடினர். இவர்களில் தலை சிறந்து விளங்கியவர் ரானடே. பரந்து விரிந்த சமூக அமைப்பை உருவாக்குவதை உயிர் மூச்சாக கொண்டு தன் அறிவால் ஆற்றலால் புகழ் பெற்றவர் ரானடே. எவரையும் கவரக்கூடிய பண்பும் அறிவு மிக்க ஆகர்கர் நாடு, சமூகம், தனிமனிதன் ஆகிய அனைத்தையும் புதுப்பித்து புத்துயிர் ஊட்ட வேண்டும் என விரும்பினார். விரிந்த மனம் கொண்ட சிறந்த கல்வியாளரான டாக்டர் பந்தர்கர் சமூக சீர்திருத்தவாதிகளின் கருத்தை தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். அரசியல் மாற்றத்தை முதன்மைப்படுத்திய அணியில் மிக தீவிரமும் பேராளுமையும் சிறந்த கல்வியறிவும் கொண்ட திலகர் முன்னின்றார். பழமைவாத பிரிவினருக்கும் அச்சமயம் திலகரே தலைமை தாங்கினார். அரசியல் இயலாமைகள் அனைவருக்கும் பொதுவானவை, எனவே அரசியல் மாற்றமே முதல் தேவை என்று சமூக சீர்திருத்தங்களை ஓரங்கட்ட வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் பழமைவாத பிரிவினர் முழங்கினர். சிறந்த நீதிபதியும் அறிவாளியுமான திலாங் அரசியல் வேலைகளுடனேயே கூட குறைந்த அளவு எதிர்ப்புள்ள சமூக சீர்திருத்த பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இரு சாராரின் ஆய்வு கருத்துகளும் உண்மைக்கு மிகவும் புறம்பானவை அல்ல. ஆனால் சமூக சீர்திருத்தவாதிகளின் ஆய்வு மிகுதியும் நடைமுறை சார்ந்ததாயும் நேர்மையானதாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அரசியல் மாற்றத்தை முதன்மைப்படுத்தியோரின் அணுகுமுறை சரியானதாகவும் இருப்பினும் திசை திரும்புவதாகவும் இருந்தது. அரசியல் இழிவுகளை அகற்றும் போது அத்துடனேயே சமூக இழிவுகளையும் அகற்றுவது இயலாத ஒன்று என்ற காரணத்திற்காக இவர்கள் சமூக சீர்திருத்தவாதிகளை எதிர்க்கவில்லை. சமூகத்திலும் மதத்திலும் இருக்கும் உயர்வு தாழ்வுகள் நீக்கப்பட்டு விட்டால் இந்து சமூகத்தில் தாங்கள் அனுபவித்து வரும் சமூக மரியாதை, சிறப்பு உரிமைகள், அந்தஸ்து ஆகியவற்றை இழக்க நேரிடுமோ என்ற அச்சத்தினால்தான் எதிர்த்தார்கள். எனவேதான் இந்து சமூகத்தை உண்மையான உறுதியான அடித்தளத்தின் மீது நிறுத்திட வேண்டும் என்று மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சியையும் இவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்த்தனர். இக்காலகட்டத்திற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. காங்கிரஸ் மாநாடுகள் இந்திய ஆட்சி அவைகளையும் அரசு பதவிகளையும் இந்தியர் மயமாக்க வேண்டும் என்று ஆங்கில அரசுக்கு விண்ணப்பம் செய்வதுடன் முடிவுற்றன. டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் தோன்றியபோது இந்தியாவிலும் மராத்தியத்திலும் நிலவிய சமூக அரசியல் மற்றும் அறிவார்ந்த நிலை இதுவேயாகும். அத்தியாயம் 1 முற்று.